தரப்பாருமே ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வர மறுக்கிறாங்க, ரெண்டு தரப்பாருமே ஒரு விடாப்பிடியான போங்குல இருக்கிறாங்க என்கிற போதும் 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 வாப்பா. ஐயோ எந்த நேரம் பார்த்தாலும் இந்த நியூஸ்லேயே தான் நிற்கிறது. ஈரான் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த தாக்குதல்கள் மிக கடும். ஒரே பார்த்தாலும் நியூஸ் பார்க்கன்னு சொல்லிக்கேன்டா. இந்த நாட்டில் இப்போ நாட்டில் இந்த உலகத்தில் நடக்கிற மெயினான கேஸ் உண்டு இந்த யுத்தம் என்று சொல்லுங்க. இந்த யுத்தம் வந்து எல்லாருக்கும் பாதிக்கிய எங்களோட வீட்டு குசினி வர காட்டியும் பாதிக்க ஒரு விஷயம் உண்டு. அதுதான் இது அப்டேட்டில் நாளுக்கு நாள் எல்லோரும் பார்க்க. நான் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேயே உலகத்திலேயே எல்லாருமே இப்போ இந்த இந்த யுத்தத்தில் அப்டேட்டில் தாண்டா நாளுக்கு நாள் இதை பார்த்து கொண்டு வார எந்த நடக்கு அடுத்து எந்த நடக்கு அடுத்து எந்த நடக்குன்னு சொல்லி அப்டேட் தான் பார்த்து கொண்டு வார். உணவுகளுக்கு விளப்பம் இல்லை அதுக்கு. ஏய் அந்த யுத்தத்தை பற்றி அப்டேட்டில் நிற்கிறது வெண்ட்டுக்கிற அப்டேட்டில் நீ நென்ட்டு அடே இந்த யுத்தத்தை தின்ன குடிக்க இல்லாமல் உலகமே சாவும். உலகத்தை விட எங்கள் நாட்டில் தின்ன குடிக்க இல்லாமல் நிற்கும் அவங்களுக்கும். கச்சா எண்ணெய் விலை எரிபொருள் விலையெல்லாம் நாளுக்கு நாள் $, கணக்கில் கூடுது இந்த யுத்தத்தை சுட்டி விளங்கினா. இவருக்கு காரம் விளையாட்டின பைத்தியம் வேலை சுட்டி நாளுக்கு நாள் எரிபொருள் எல்லாம் கூடுது, பசியிலே தான் நிற்கும். கச்சா எண்ணெய் விலை கூடுவத்திலே நாங்கள் சாப்பாடு தின்னத்திலே மென்தேனிக்கு சம்பந்தம். நாங்கள் நிற்கிய ஊரில் மரக்கறியல் அப்படி இதாக்கி விவசாயம் பண்ணுங்க இல்லை. அதுக்கு பதுல்ல பண்டாரவையில் 100 அந்த சைடில் அதிலெல்லாம் வாகனத்தில் தான் எடுத்து ஒரு எரிபொருள் இல்லாட்டி எப்படின்ற அதில் மின்சாரிக்கு டெலிவரி பண்ணுங்க. அப்போ அரிசி இங்கே நாங்கள் வயலாகி எங்கள் ஊரில் அங்கே கந்தலாகி அந்த சைடில் தான் வயல் இந்த இதாக்குறேன். அந்த சைட்லேருந்து அரிசி எல்லாம் எங்களுக்கு வருது. அது லொரியில் போட்டு அனுப்பத்துக்கு பெட்ரோல் ஈக்கோன்மேடா டீசல் ஈக்கோன்மேடா லொரியிலேருந்து எங்கிட்ட ஊருக்கு அதை டெலிவரி பண்ணதுக்கு. அப்போ ஜப்னா சைட்லேருந்து ஜப்னா ட்ரிங்கோ கிளிநொச்சி வவுனியா அந்த சைட்லேருந்து எவ்வளோ சாமான் எங்களோட ஊருக்கு வருது. அந்த சைட்லேயே மக்கள் சாமானிலாம் கொண்டாடுறதுக்கு எரிபொருள் ஈக்கோணும், பெட்ரோல் ஈக்கோணும். சரி இந்த பெட்ரோல் விலை கூடினு இல்லை. அப்போ அந்த சாமானும் விலை கூடியடா, அதுவும் பாதிக்கிய பொதுமக்களுக்கேடா. அதனால் பாரு கரண்ட் இல்லாம போகும். எங்கள் நாட்டில் வந்து இந்த டீசல் பலாகாரன்னு சொல்கிறேன், அதால் வேலை செய்த கரண்ட் 150 எத்தனையோ சரியாக தெரியா கரண்ட்டால் வந்து இந்த எரிபொருள் பாவிச்சு. அப்போ டெலிவரி ஓடுகவங்களுக்கு, அப்போ ஹயர் ஓடுகவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிக்கிறா இந்த 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 யுத்தம் விலகினா. அதுதான் அப்டேட் எந்த சொல்லி பார்த்தீங்க. வெளிநாட்டு செய்தியை பாருங்களே வாப்பா. அடே வெளிநாட்டு செய்தியெல்லாம் பச்சை பொய்யே. இதை பிபிசி CNN அப்படி இப்படி NCC அப்படி இப்படி வெளிநாட்டு ஊடகம் எல்லாம் அந்த அவங்களுக்கு வல்லரசு நாடுகளுக்கு சார்பாகடா செல்ற. ஆணி ஒன்று செத்தா பூனை செத்தன்னுவானு, பூனை செத்தா எறும்பு மிரிப்பட்டன்னுவானு. அந்த மாதிரியே இந்த இழப்புகளை அவங்களுக்கு நடக்க இழப்புகளை குறைச்சி காட்டி பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குற. அவங்க பெரிய ஆக்கலன்னு சொல்லிட்டு மீடியாவில் பெரிய இஸ்ரேல் அமெரிக்கான்னு சொல்லி பெரிய இதொண்ட பிம்பத்தை உருவாக்கி காட்டு. அதில் பச்சை பொய்யடா. அதுதான் எங்கிட்ட நாட்டு அந்த மாதிரி நியூஸில் பார்க்குறேன் விளங்கினா. ஓண்ணா இப்போ தான் சப்ஜெக்ட் விளங்கினேன்.